இன்றைய கதை நேரத்தில் காணாமல் போன நிலவினை குரங்குகள் எப்படி மீட்டன என்பது பற்றி பார்ப்போம். அந்த பெரிய காட்டுல ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்துல நிறைய குரங்குகள் வாழ்ந்து வந்துச்சு. அதிலுள்ள குரங்குகள் மிகவும் விளையாட்டுத்தனம் உடையதாக இருந்தன. மாலையில் சூரியன் மறையும் நேரம் வந்தாலே அந்த இடம் முழுவதும் குரங்குகள் சத்தம்தான் நிரம்பியிருக்கும். அந்த குரங்குகள் வாழ்ற மரத்துக்கு கீழே ஆழமான தண்ணீர் நிறைந்த கிணறு ஒன்று இருந்தது. அன்றைய அழகான முழு நிலவு பொழுதில் குரங்குகள் வழக்கம் போல மரத்தின் மேலிருந்து விளையாடிட்டிருந்தன. அப்போது சோட்டுவும் அதன் நண்பனும் கிணற்றுக்கு மேலே தலை கீழாக தொங்கிக் கொண்டு கிணற்றை பார்த்தன. அழகான முழு நிலவானது கிணற்று நீரில் முழுமையாக அழகாக தெரிந்தது. அட சொட்டு, இங்க பாரு, எவ்வளவு அழகான முழு நிலா கிணத்துக்குள் இருக்கிறது. சிறிது நேரங்களில் சோற்று குரங்கானது மேலே வானத்தை அண்ணாந்து பார்த்து அதிர்ச்சி அடைந்தது. ஐயோ, நிலவைக் காணவில்லை. நிலா கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது. வானத்தில் மிகவும் மேக மூட்டமாக இருந்ததால் நிலா மேகத்தில் மறைந்து போயிருந்தது. அனைத்து குரங்குகளும் நிலவைக் காணவில்லை என பரபரப்பாகின. கிணற்றினுள் இருந்து எப்படியாவது நிலவை காப்பாற்றுவது என முடிவு செய்தன. கிணற்றுக்குள் இறங்கி நிலவினை காப்பாற்றுவது என தீர்மானித்தன. மரத்திலிருந்து அனைத்து குரங்குகளும் தொங்கியவாறே கிணற்றுக்குள் இறங்கின. சோட்டு குரங்கு தண்ணீரில் இருந்த நிலவில் கை வைத்ததும் தண்ணீர் கலங்கி நிலா மறைந்துவிட்டது. கிணற்று இருட்டில் வேகமாக தேடிய சோட்டுவின் கைகளில் நல்ல பளபளப்பான வெண்ணிற கல் ஒன்று கிடைத்தது. நிலாவை கண்டுபிடித்து விட்டேன். அனைத்து குரங்குகளும் நிலவை கண்டு பிடித்ததாக ஆரவாரம் செய்தன. குரங்குகள் இருளில் வேகமாக மேலே ஏறியதில் சோட்டுவின் கையில் இருந்த கல் தவறி எங்கோ புதரில் சென்று விழுந்துவிட்டது. அதே சமயத்தில் வானில் மேகமூட்டம் மறைந்து நிலா முழுமையாக தெரிய ஆரம்பித்தது. குரங்குகள் அனைத்தும் சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்து நிம்மதியடைந்தன.